ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு பாரம்பரியமான பருப்பு பாயாசம். இந்த பருப்பு பாயாசம் மற்ற பாயாசத்தை விட சுவை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில 1/4 கப் நெய் சேர்த்து, நெய் சூடானதும் கொஞ்சம் நறுக்கின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு, கொஞ்சம் முந்திரி சேர்த்து, முந்திரி சிவந்ததும் கொஞ்சம் திராட்சை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு, 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்து 2 நிமிஷம் வறுத்து விட்டுக்கணும். இதில் 3 கப் தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு எடுத்துக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு, வெல்லம் நல்லா கரைஞ்சு நல்லா கொதி வந்ததும் 1 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விடணும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு, நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி கிஸ்மிஸ் கலவையை நெய்யோட சேர்த்துக்கணும். 1 நிமிஷம் அடுப்புல வச்சு இறக்கினா சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.